அஸ்ஸலாமு அலைக்கும். ஈமான் என்றால் என்ன? அல்லாவை நம்புவது என்பது வெறும் வார்த்தைதானா அல்லது அதையும் தாண்டிய ஒரு சக்தியா? இன்று நாம் பார்க்கப் போகும் வரலாறு ஒரு சாதாரண பெண்ணின் ஈமான் எப்படி ஒரு பேரரசின் ஆணவத்தையே உலுக்கியது என்பதை பற்றியது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தை ஃபிர்அவுன் ஆண்டு வந்த காலம். அவனது அரண்மனையில் அவனது மகளுக்கு தலை சீவி விடும் பணிப்பெண்ணாக ஒரு பெண் இருந்தார். அவர் பெயர் மஷீதா. அவர் ஒரு மறைமுகமான முஸ்லிம். ஃபிர்அவுன் தன்னை கடவுள் என்று அறிவித்திருந்த அந்த சூழலில் மஷீதா உண்மையான இறைவனான அல்லாவை இரகசியமாக வணங்கி வந்தார். ஒருநாள் ஃபிர்அவுனின் மகளுக்கு அவர் தலை சீவிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அவரது கையிலிருந்து சீப்பு கீழே விழுந்தது. சீப்பை எடுக்கும்போது அறியாமல் அவரது நாவிலிருந்து பிஸ்மில்லா என்ற வார்த்தை வெளிப்பட்டது. இதை கேட்ட ஃபிர்அவுனின் மகள் அதிர்ச்சியடைந்தாள். என் தந்தையைத் தவிர உனக்கு வேறு கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டாள். அதற்கு மஷீதா மிகவும் தைரியமாக, ஆம், எனக்கும் உன் தந்தைக்கும் இறைவனான அல்லாஹ் ஒருவனே இருக்கிறான் என்று பதிலளித்தார். இந்த விஷயம் ஃபிர்அவுனின் காதுகளுக்குச் சென்றது. அவன் மஷீதாவை அழைத்து வரச் சொன்னான். அவனது அசிமாசனத்தின் முன் மஷீதா நின்றார். உன்னுடைய இறைவனை மாற்றிக்கொள், இல்லையென்றால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் அழித்து விடுவேன் என்று மிரட்டினான். ஆனால் மஷீதாவின் உள்ளத்தில் இருந்த ஈமான் மலையளவு உறுதியாக இருந்தது. அவர் மறுத்தார். ஃபிர்அவுன் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தான். ஒரு பெரிய கொப்பரையில் எண்ணெயை கொதிக்க வைத்தான். மஷீதாவின் கண்முன்னாலேயே அவரது பிள்ளைகளை ஒவ்வொன்றாக அந்த கொதிக்கும் எண்ணெயில் வீசினான். ஒவ்வொரு பிள்ளையும் துடிதுடித்து இறப்பதை பார்த்த அந்த தாயின் இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இறுதியாக மஷீதாவின் கையில் இருந்த கைக்குழந்தையை வீசச் சொன்னான் ஃபிர்அவுன். ஒரு தாயாக அவர் சற்று தயங்கினார். அப்போது அல்லாவின் அற்புதத்தால் அந்த கைக்குழந்தை பேசியது. என் தாயே, பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக நீங்கள் சத்திய பாதையில் இருக்கிறீர்கள். இந்த குரலை கேட்டதும் மஷீதாவின் ஈமான் இன்னும் வலிமையானது. அவர் தன் குழந்தையுடன் அந்த கொதிக்கும் எண்ணெயில் குதித்து ஷஹீதானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணம் சென்றபோது சொர்க்கத்திலிருந்து ஒரு நறுமணம் வீசுவதை உணர்ந்தார்கள். ஜிப்ரீலே, இது என்ன நறுமணம் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் அல்லாவுக்காக தன் உயிரை தியாகம் செய்த மஷீதாவின் குடும்பத்திலிருந்து வரும் சொர்க்கத்து மணம் என்று பதிலளித்தார்கள். நண்பர்களே, சோதனைகள் வரும்போது மரணமே கண்முன் நின்றாலும் அல்லாஹ் ஒருவனே என்று உறுதியாக நிற்பதுதான் உண்மையான ஈமான். அந்த உறுதியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.